गाइस வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய அந்த நம்ம நவம்பர் 30 போட்ட ஃபேமிலி எபிசோட் வந்து இப்போ எங்களால கண்டினியூ பண்ண முடியல. அதனால நாங்க வந்து புதுசா ஒரு ஃபேமிலி ஸ்டோரி வந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏன் அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படினு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு. அதனால எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. அது வந்து ஒரு மாதிரி சும்மா ரெடி ஆகிட்டு கிளம்புற மாதிரி அப்படி தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எபிசோட். அதனால அவ்வளோக்கா யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை விட்டுட்டோம். இப்போ உங்களுக்காக புதுசான ஸ்டோரிஸ் உங்களுக்காக காத்திருக்கு. அதனாலே நாங்கள் வந்து ஒரே ஸ்டோரியை வந்து எல்லா வாரமும் வந்து போட மாட்டோம். அதனால் உங்களுக்காக புதுசான பார்பி ஃபேமிலி ஸ்டோரிஸ் உங்களுக்காக வரும். இஃப் சப்போஸ் அந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்னா ஒரு 2-3 வாரம் அதையே நாங்கள் போடுறோம். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்காக புது ஃபேமிலி ஸ்டோரி வந்து உங்களுக்கு போடுறோம். இப்போ ஃபேமிலி நம்பர் 2ஓட என்ன கதை அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க, நம்ம கீழ் ஃப்ளோரை கட்டிட்டோன்னு தெரியாமல், ஆனால் நம்மளுக்கு மேல் ஃப்ளோரில் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம கீழே வந்து டூலெட் போர்ட் போட்டு ஒருத்தவங்களுக்கு ரெண்ட் விட்டோன்னா நம்மளுக்கு காசாச்சு கிடைக்கும்ல. மாதத்துக்கு மாதம் 10,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சா கூட நம்ம அந்த உங்கள் சேலரி எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல இது மட்டும் குடும்பத்தை ஓட்டலாம். என்ன சொல்கிறீங்க? அங்கே கீழே எவனும் வரதும் இல்லை, நம்மளும் யூஸும் பண்ணுறதில்ல. அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் அப்படியே கிடக்குது. கட்டினது வேஸ்ட்டாக இருக்குது. அதனால யாருக்காச்சும் வாடகைக்கு விட்டுறலாங்க. நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஏன் பாப்பா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் டோய்லெட் போர்டு வச்சு ஒருத்தவங்களுக்கு ரெண்ட் விட்டிங்கன்னா காசு கிடைக்கும். அதுலேருந்து எனக்கு நிறைய டாய்ஸ் வாங்கி தருவீங்க. அப்பா அம்மா சொல்கிறது கற்றுப்பா, நம்ம வச்சிடலாம்ப்பா. டூலெட் போர்டு வச்சு ரெண்ட்டுக்கு விட்டுறலாம்ப்பா. ஆமாம், என்னங்க சொல்கிறீங்க? என்னமோ சொல்ல வந்தீங்களே, என்னமோ நடுவில் சொல்ல வந்தீங்களே, என்ன சொல்கிறீங்க? கரெக்டாக சொல்லி. ஆமாடி, நீ சொன்னதும் கரெக்டு தான். நாங்கள் கீழே வாடகை விட்டாலும் நம்ம காசு கிடைக்கும். அதை வச்சியாலும் குடும்பத்தை ஓட்டி விடலாம். ஆமாம். சரி, நம்ம இப்போயே டூலெட் போர்டு வச்சுட்டு எல்லாத்தையும் ஃபோன் நம்பரும் வச்சிடலாம் கீழே. அவங்க வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எதுவாக இருந்தாலும் கேட்பாங்க. ஜாலி, ரெண்ட்டுக்கு தான் போதாங்க, எனக்கு டாய்ஸ் கிடைக்க போகுது, ஜாலி. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் எடுத்துகிட்டு போய் சீன் போடுவேனே. என்னடி, நம்ம எங்கே தேடியுமே வீடு கிடைக்க மாட்டேங்குது. இஃப் சப்போஸ் நம்ம அந்த வீட்டிலே இருந்தோன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும். ஏன்னா ஜாதகத்தில் அப்படி தான் போட்டிருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்மளுக்கு பெரிய கடன் பிரச்சனை ஏதாச்சும் வந்துடும். அதனாலயே நம்ம மாறுறான்னு நினைக்கிறோம். ஆனால் என்ன, நம்மளுக்கு வீடே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், எங்கே தேடியுமே நம்மளுக்கு வீடே கிடைக்கல. சுனில், அங்கே பாரு. என்ன ஸ்வேதா? அங்கே பாரு, டூலெட் போர்ட் போட்டிருக்குது. கடவுளாக வந்து காப்பாற்றினாரு. அடா ஆமாம், அங்கே ஒரு பிள்ளையார் ஃபோட்டோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே டூலெட் போர்டும் இருக்குது. அந்த நம்பரை படி, சீக்கிரமாக கால் பண்ணுவோம். 1 2 2 3 4 4 5 6 7 9 8 9 8. ஹலோ. சுஜுதி, நீ வேத்தா? அவன் அவுட் ஆயிட்டா. ஏன்டி இப்படி பண்ண? அதை யார் அது ஃபோன் பண்ணுறது? அம்மா, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. ஷோ, என்னடி உனக்கு வேணும்? யார் நீ ஃபோன் பண்ணது? காமி, யார்? என்னது இது அன்னோன் நம்பராக இருக்குது? ஹலோ, யார் பேசுகிறது? இல்லை, நீங்கள் டூலெட் போர்டு போட்டிருந்தீங்க. நாங்கள் ரெண்ட்டுக்கு வரோம். ஃபேமிலி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. எவ்வளோ வாடகை?
அட ரெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மேம், ஆமாம் நாங்கள் தான் டூலேட் போர்டு போட்டிருக்கோம். 25,000 ஆகுமா? அட்வான்ஸு ஒரு 40,000 கொடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். எங்கே இருக்கீங்கன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? உங்கள் டூலேட் போர்டுக்கு எதிர்பாரா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஓ அங்கேயா? நாளைக்கு இப்போ 11 மணிக்கு நீங்கள் வந்துடுங்க, இல்லைன்னா இப்போயே கூட வந்துடுங்களேன். மேடம் நாங்கள் இன்றைக்கே வந்துடுறோம். ஏன் என்னாச்சு? ஏன் இன்றைக்கே வரோன்னு சொல்கிறீங்க? இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்குறோம், வீடே கிடைக்கல. நாங்கள் எங்கே தூங்குறது அப்புறம், அதனால தான் நான் கேட்டுட்ருக்கேன். நான் இப்போயே வந்துடுறதா? மேடம் நான் வரதானே சொல்கிறேன், வேண்டாம் நான் சொல்கிறேன். சரி வந்துடுங்க. ஃபோனை கட் பண்ணியாச்சு. சும்மா விளையாண்டுட்டே இருக்காத, போய் படிப்போ. உனக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்கல்ல, டேபிள்ஸ் 11 டேபிள் போய் படிப்போ. அம்மா கொஞ்சம் நிறைய விளையாடுறம்மா. போடி போய் படுறி, நான் வந்து பார்ப்பேன். நீ எதுவும் எழுதிடல, செம்ம அடி பிச்சிருவேன். நான் போய் சமைக்க போகிறேன் நைட்டுக்கு. என்ன சப்பாத்தி வேணுமா? சப்பாத்தி செய்கிறதா? செய்யுங்கம்மா. சரி இது செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நீ நல்லா படித்து வச்சுருக்கணும். நான் வந்து கொஸ்டின் கேட்பேன். சரிம்மா. சுனில் அவங்க இன்றைக்கே வர சொல்லிட்டாங்க. சரி போகலாமா? வண்டி எடு சீக்கிரமாக. வண்டி எடுக்கிறேன், வா சீக்கிரமாக போயிட்டு வந்துடலாம். மூஞ்சியை மூக்குக்குள்ளே விடாதடி, கீழே இறங்கி என்ன கூச்சிக்கிட்டே இருக்கிற. வீடே பக்கத்தில் தான் இருக்குது, ஆப்போசிட்டில் தான். அதுக்கு போய் வண்டியா? வா நடந்தே போயிட்டு வந்துடலாம். சரி நீ சொல்கிறது கரெக்டு தான், வா. சரி காலிங் பெல் அடிக்கிறேன். டிங் டிங். அம்மா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. ஐயோ யார் நின்று? சரி வா போய் யாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம், வா. அம்மா நான் எதுக்குமா? சரி அப்போ நீ இங்கே உட்காந்து படிப்போ. எப்போ அம்மா போயிட்டாங்க, ஃபோன் எடுத்து பார்க்கலாம். யார் அது காலிங் பெல் எடுத்துருப்பா? சரி யாருன்னு போய் பார்ப்போம். நீங்களா காலிங் பெல் அடித்தது? ஆமாம், எதுக்கு வந்திருக்கீங்க? மேம் நாங்கள் ஃபோன் பண்ணியிருந்தோம்ல ரெண்ட்டுக்கு ஹோம். ஓ அவங்களா? சரி காசு தாங்கம்மா ஃபஸ்ட்டு. நான் ஃபோன்லேயே எல்லாம் சொல்லிட்டேன். காசு தாங்க ஃபஸ்ட்டு. இதோ தரோம். ஜிபே இருக்கா? எல்லாம் இருக்குது. இங்கே ஸ்கேன் பண்ணிடுங்கம்மா. ஓகே. பணம் போயிடுச்சு பாருங்கள். சரிம்மா, நீங்கள் உங்களோட ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. நான் அப்பப்போ வந்து ரவுண்ட்ஸ் வருவேன், ஓகேவா? ஆனால் இப்போ நான் ரூல்ஸ் சொல்லல என்னென்ன பண்ணணும்னு, ஓகேவா? சரி. எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி நாய் வந்து வளர்க்கவே கூடாது. எல்லா வாடகை வீட்லேயும் இருக்கிற ரூல்ஸ் தான். நாய் வந்து வளர்க்கக்கூடாது. 12 மணிக்கெலாம் கேட் சாத்திடுவோம். நாங்களாம் 10 மணிக்கே தூங்கிடுவோமே. சரி என்னவா இருந்தா என்ன, இந்த 2 ரூல்ஸை தவிர்த்து மற்ற எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அடிக்கடி ரிலேட்டிவ்ஸ் வந்து வரக்கூடாது. ஒரு 2 வாரம் தங்கிட்டு போகக்கூடாது. ஒரு 1/2 hour வந்தாங்கன்னா கிளம்பிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். தண்ணி வந்து மோட்டார் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேறு எந்த ரூல்ஸும் இல்லை. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி இருந்தீங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னா வேறு வீடு பார்த்துக்கோங்கம்மா. சரி நான் போயிட்டு வரேன். உங்கள் திங்ஸ் எல்லாம் இறக்கி இங்கே வச்சுருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என் பொண்ணு தனியாக இருப்பாள். வீடை சுற்றி பார்த்துட்ருங்க, என்ன இடம் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். சரி இந்த டூலேட் போர்டு அப்புறமேட்டு எடுத்துடலாம். ஐயோ அம்மா வத மாதிரி இருக்குது. ஃபோன் எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு படிப்போம், சீக்கிரம் படிக்கலாம். ஐயோ மேடம் டேபிள் வேறு எங்கே எழுதி வச்சேன்னு தெரியலையே. 11 1 11, 11 2 22. படிச்சுட்டு தானே இருக்கிற, படி. நான் வந்து கொஸ்டின் கேட்பேன் பார்த்துக்கோ. உன்னை டேபிள்ஸ் படிச்சிட்ருக்குற, ஆனால் நீ என்னது இது மேக்ஸு அடிஷன் எடுத்துகிட்டு உக்காந்துட்ருக்குற, நான் ஏமாற்றிட்டுருக்குறியா?
இரு அப்பா வரட்டு சொல்கிறேன். அட்லீஸ்ட் நீ ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நான் என்ன இவ படிச்சுட்டு தான் இருக்கான்னு விட்டுருப்பேன். ஆனால் நீ டேபிள்ஸை சொல்லிவிட்டு இங்கே அடிஷன் எடுத்து வச்சுருக்க பார்த்தியா? அப்பயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கோல்மால் வேலை பண்ணியிருக்க. ஃபோனை பார்த்துட்டு அது ஃபோன் இங்கே தானே இருந்துச்சு கட்டில் மேலே, இது எப்படி இங்கே ஷோஃபா மேலே வந்திருக்கோம்? உங்கள் அப்பா வரட்டும், நான்லாம் உனக்கு சரிப்பட்டு நீலாம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். உங்கள் அப்பா வரட்டும், நல்லா சொல்லி விட்றேன். ஆமாம்மா அப்பா வந்து சொல்லலாம்மா, அப்பா திட்டுவாது. சொல்லி தான் தீர்வேன். ஒழுங்காக வந்து படிக்கிற, இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்துக்கோ. இல்லை சப்பாத்தி வேற. சரி வாடா சொல்லின்னு வீடை போய் பார்த்துட்டு வரலாம். அட என்ன க்ரீன் கலரில் லைட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. என்ட்ரன்ஸே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படி தான் இந்த மாதிரி லைட்டு செட் பண்ணுறாங்களோ தெரியல. சரி வாங்க, வீடெல்லாம் நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. கரெக்டாக தான் இருக்குது. சரி நான் அந்த அண்ணா கிட்ட சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. சரி நான் சொல்லிடுறேன். 1 day later. காமெடியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அட என்னது இது க்ரீன் கலரில் லைட்டு மாறிடுச்சு. என்னென்ன கலராக லைட் மாறுது. நான் டிவியை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இதை பார்க்குறேன். அடுத்து வேறு என்ன கலர் மாற போகுதுன்னே தெரிலையே. அடுத்தது என்ன எல்லோ கலரில் மாறிச்சு. சூப்பராக இருக்குது. எப்பா நம்ம பீரோவை பார்க்க அப்படியே தங்க கண்ணாடி மாதிரி இருக்குது. இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது. அடுத்தது என்ன பிங்க் கலரில் லைட் எரியுது, சூப்பராக இருக்குதா. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம பீரோ பார்க்கவே அந்த கண்ணாடியில் ரிஃப்ளெக்ஷன் சூப்பராக அடிக்குது. ஐயோ இந்த வீட்டில் எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. ஆமாம்ல நான் ஒரு மறந்தே போயிட்டேன். ஓனர் சொன்னாங்கல்ல ஃப்ளாஷ்பேக். அம்மா இங்கே நல்லா கேட்டுக்கோங்க. லைட்டு நீங்கள் என்ன கலர் சொல்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். நீங்கள் என்ன கலரும் சொல்லனா அது பாட்டிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு கலரை சூஸ் பண்ணி சொல்லிடுங்க, சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்புறம் மறந்துட்டு என்ன கேட்கக்கூடாது பார்த்துக்கோங்க. சரி போயிட்டு வரேன். நம்ம இப்போ ஏதாச்சும் ஒரு கலர் சொல்லி பார்ப்போம். ஒயிட். அட என்னது இது ஒயிட்டு மாறிடுச்சு, சூப்பர். சரி இப்போ நம்ம க்ரீன் சொல்லி பார்ப்போம். க்ரீன். அட என்னது இது க்ரீனாக மாறிடுச்சு, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம வால் அப்படியே க்ரீன் கலரில் மாறிடுச்சு. யார் இதை கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல. சரி இப்போ நம்மளுக்கு பிடிச்ச கலர் பிங்க் சொல்லி பார்ப்போம். பிங்க். அட சூப்பரு, பிங்க் கலரில் மாறிடுச்சு. அப்படியே நம்ம வீடே ப்ளூ கலர் வால்னால பர்பிள் கலரில் லைட்டாக தெரியுது. சரி கண்ணாடியில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. சரி இப்போ அடுத்த கலர் சொல்லி பார்ப்போம். எல்லோ. அட எல்லோவும் சூப்பராக இருக்குது. வேறு என்ன கலர் சொல்லலான்னே தெரிலையே. சரி இப்போ வேறு ஏதாவது சொல்லி பார்ப்போம். பர்பிள். என்னது இது மாறல, அப்போ அவ்வளோதான கலரு, வேறு எதுவும் மாறாதா? சரி ஓகே விடு. சரி இப்போ ஒயிட்டு. சரி ஓகே ஒயிட் ஆயிடுச்சு. இப்போ லைட் இருக்கட்டும். சரி இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணி டிவி பார்ப்போம். ஆன் பண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தேவ் ஷார்ட்ஸ் அண்ட் விலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வெப் சீரிஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே பாய்.